சற்று முன் சொத்து குவிப்பு வழக்கில் அஜித் பவார் கைது, கலைந்தது பாஜக ஆட்சி, உச்சக்கட்ட பரபரப்பில் மகாராஷ்டிரா. அதாவது நடந்து முடிந்த மகாராஷ்டிரா தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துள்ளது. 10 நாட்களாக நீடித்த குழப்பத்திற்கு பிறகு கடந்த 2 தினங்களுக்கு முன்புதான் பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் 3வது முறையாக மகாராஷ்டிரா முதல்வராக பதவியேற்றார். அந்த வகையில் என்சிபி பிரிவு தலைவர் அஜித் பவார் மீண்டும் துணை முதல்வர் ஆனார். கடந்த முறை முதல்வராக இருந்த சிவசேனா பிரிவு தலைவர் சிண்டே துணை முதல்வர் ஆக்கப்பட்டுள்ளார். அஜித் பவார் துணை முதல்வராக பதவியேற்ற அடுத்த நாளே அவரது பினாமி வழக்கில் தொடர்புடைய 1000 கோடிக்கு மேலான சொத்துக்களை வருமான வரித்துறை விடுவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. அதே போல பினாமி சொத்துக்களை வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் 2021ஆம் ஆண்டு ஆளும் காங்கிரஸ் சிவசேனா கூட்டணியில் இருந்தபோது அஜித் பவார் மற்றும் அவரது குடும்பத்தினருடன் தொடர்புடைய பல இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. இந்த பினாமி சொத்துக்கள் வழக்கில் சதாராவில் உள்ள சர்க்கரை ஆலை, டெல்லியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு, கோவாவில் உள்ள ரிசார்ட் உள்ளிட்ட பல சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சரத்பவார் தலைமையிலான கட்சியை உடைத்து பாஜக கூட்டணியில் இணைந்த பிறகு அஜித் பவார் மீதான பினாமி வழக்கு ரத்து செய்யப்பட்ட நிலையில்தான் தற்போது அவர் துணை முதல்வராக பதவியேற்ற அடுத்த நாளே அவரது 1000 கோடிக்கு மேலான சொத்துக்களை வருமான வரித்துறை நேற்று விடுவித்துள்ளது. குறிப்பாக எந்த ஒரு சொத்தும் அஜித் பவார் பெயரில் பதிவு செய்யப்படவில்லை என்றும், பினாமி சொத்துக்களும் அஜித் பவார் குடும்பத்திற்கும் இடையே எந்த தொடர்பையும் உறுதி செய்ய போதிய ஆதாரம் இல்லை என வழக்கு ரத்து செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் விசாரணையில் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் எதுவும் அஜித் பவார் பெயரில் பதிவு செய்யப்படவில்லை என்பதும் தெரிய வந்தது. இது தொடர்பான விசாரணையில் போதிய ஆதாரம் இல்லை என கூறி அவர் மீதான குற்றச்சாட்டுகளை தீர்ப்பாயம் தள்ளுபடி செய்தது. அந்த சொத்துக்கள் முறையாகவே வாங்கப்பட்டதற்கான ஆதாரங்களை அஜித் பவார் தரப்பு சமர்ப்பித்தது. இதனை ஏற்றுக்கொண்ட தீர்ப்பாயம் பினாமி சொத்துக்களுக்கும் அஜித் பவார் குடும்பத்திற்கும் இடையே தொடர்பை நிரூபிக்க வருமான வரித்துறை தவறிவிட்டதாக சொல்லி வழக்கை தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் சந்தேகம் இருப்பதாக கூறி காங்கிரஸ் கட்சி தரப்பினர் தற்போது மீண்டும் அஜித் பவார் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஆதாரங்களை அளித்திருப்பதாகவும், புதிய ஆதாரங்களை திரட்டி இந்த வழக்கில் விடுதலை பெறுவதற்காக தவறான செயலில் ஈடுபட்டிருப்பதாகவும், ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி முறைகேடு செய்திருப்பதாகவும் மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருப்பதால் இது குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் எந்த நேரமும் அஜித் பவார் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்திலேயே இருந்து வருகின்றனர் பாஜகவினர். இந்த தகவல் பிரதமர் மோடி அவர்களை பதட்டமடைய வைத்து வருகிறது.